நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இன்று சட்டமன்றத்துல நம்முடைய அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் இந்து சமய அறநிலைத்துறை பத்தி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தாரு. இப்ப எப்படி அந்த இந்து சமய அறநிலைத்துறை செயல்பட்டு இருக்கு, இதுக்கு முன்னாடி திரு சேகர் பாபு அவர்கள் இருக்கும்போது எப்படி செயல்பட்டுச்சு, என்னென்ன மாற்றங்கள் இவர் எடுத்துட்டு வர்றாரு இந்த இந்து சமய அறநிலைத்துறை அப்படின்றத பத்தி திரு ரமேஷ் அவர்கள் பேசினாரு. அதுக்கு காரசாரமா திரு சேகர் பாபு அவர் விளக்கம் கொடுத்தாரு. மேலும் சில அமைச்சர்லாம் அது சம்பந்தமா பேசினாங்க. ஆனா நம்ம இதுல ஒரு விஷயத்த பத்தி பேசும்போது அதை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுல ஒரு விளக்கமோ இல்ல ஒரு தெளிவுரையோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இந்து சமய அறநிலைத்துறை அப்படின்ற ஒரு துறையை கிட்டத்தட்ட சுதந்திரத்துக்கு அப்புறமா நம்முடைய 1950 காலங்கள்ல ஒரு சட்டத்தின் மூலமா அதை நிறுவுறாங்க. அதனுடைய முக்கியமான வேலை என்னன்னா, தமிழ்நாடை சுத்தி இருக்கும் ஆலயங்கள், அது நம்ம ஸ்டேட் அப்படின்றதுனால நம்ம தமிழ்நாடை பத்தி பேசுறோம். தமிழ்நாடை சுத்தி இருக்கிற எல்லா ஆலயங்கள், அதாவது இந்து ஆலயங்கள், இது முஸ்லீமையோ இல்ல கிறிஸ்டின் சர்ச்சுக்கோ போவாது. இந்து ஆலயங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா ஆலயங்களையும் இதன் கீழே எடுத்துட்டு வரணும். அது உடனே சின்ன கோயில்லாம் வந்துருமானா இல்ல, அதாவது கொஞ்சம் வருமானமோ இல்ல கொஞ்சம் ஒரு ஒரு பாரம்பரியமிக்க கோயில்களும் கொஞ்சம் வருமானம் குறைவான கோயிலும், அதனால பாரம்பரியமான ஒரு கோயிலா இருக்கும். அந்த மாதிரி எந்தெந்த கோயில் அந்த கவர்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்றத அந்த கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற எந்தெந்த கோயில்களை அவங்க எடுக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அவங்க டிசைட் பண்றாங்க. டிசைட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, இந்த அமைச்சரின் கீழே என்ன பண்றாங்க, ஒரு 2 பேர், என்னன்னா அடிஷனல் கமிஷனர் மற்றும் ஜாயிண்ட் கமிஷனர் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் சொல்லிட்டு ஒரு கோயிலுக்குமே தனித்தனியா போடுறாங்க. அதாவது அவங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கோயில்ல உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி பார்வையாளர், நம்முடைய ஒரு இன்ஜினியர் அப்படின்லாம் உட்காந்துருப்பாங்க ஒரு கோயில். நீங்க என்ன ஒரு கோயில் உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, இப்ப திருவண்ணாமலை கோயிலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, திருவண்ணாமலை கோயில் இந்து சமய அறநிலையத்துறை கீழ் வருது அப்படின்ற ஒரு இருந்தது அப்படின்னா, அந்த கோயில் இந்து சமய அறநிலையத்துறை கீழே செயல்படுது அப்படின்னா, அங்க இந்த 3 பேர் இருப்பாங்க. இந்த 3 பேர் தான் அந்த கோயிலை நிர்வகிக்கூடியவர்களா இருப்பாங்க. அங்க வரக்கூடிய அடுத்தது மெயின் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த இந்து சமய அறநிலையத்துறையில எதுல வந்தாலுமே ரொம்ப முக்கியமான பிரச்சனை இந்த ஃபைனான்ஸ் பாத்தீங்கன்னா, இதுல இந்த கோயிலினுடைய சொத்துக்கள், அதாவது ரெவென்யூஸ், டொனேஷன் அண்ட் சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் ஆர் யூட்டிலைஸ்ட் எல்லாத்தையும் சேவ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, எக்ஸிக்யூட்டிங் எக்ஸஸ் ஃபண்ட்ஸ் டுவர்ட்ஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் பில்கிரிமேஜ் அமெண்டிஸ், ட்ரைனிங் ஆஃப் டெம்பிள் பிரிஸ்ட் அப்படின்னா இந்த கோயில் பூசாரிகளுக்கு சொல்லி கொடுக்கறது, அப்புறம் எஜுகேஷனுக்காக பண்றது, அப்புறம் இந்த வராங்க இல்லையா, இந்த கோயிலை பார்க்க வராங்க இல்லையா, அவங்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக இந்த ரெவென்யூவை யூஸ் பண்ணணும். அந்த ரெவென்யூ யூஸ் பண்றது யார் அப்படின்னா, இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழே வரக்கூடிய அந்த ஆபீசர்ஸினுடைய கண்ட்ரோல தான் அந்த ஃபைனான்ஸ் மொத்தமும் வரும். அது முதல்ல அந்த கோயிலுக்கு உண்டானதுக்கு யூஸ் ஆகும். அந்த கோயிலுக்கு உண்டானதை செஞ்சதுக்கு அப்புறமா வர வருமானத்தை கொண்டு அவங்க எஜுகேஷனல், அதாவது ஒரு படிப்பு சம்பந்தமான விஷயத்துக்கும், அப்புறம் அந்த கோயில் சம்பந்தமான அந்த பூசாரிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்னென்ன ட்ரைனிங் கொடுக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த பணத்தை உபயோகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அது ஒரு அந்த ஃபைனான்ஸ் அப்படிதான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு வரமுறைக்கு எடுத்துட்டு வராங்க. அதுக்கடுத்து கோயிலுக்குன்னு சில சொத்துக்கள் இருக்கும். அந்த சொத்துக்களை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, எங்க தப்பா இருக்கோ இம்மூவபிள் ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது எங்கெங்கெல்லாம் அந்த சொத்துக்கள்ன்றது அசையா சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள் நம்ம பார்த்துட்டோம். இதுல பணம், நகை எல்லாமே இதுல அடங்கும். ஆனா அசையா சொத்து இந்த லேண்டு, அந்த லேண்டு கோயிலுடைய எத்தனையோ லேண்ட் எல்லார்ட்டையும் எங்கன்னா போய் ஒரு இடத்துல போயிட்டு என்க்ரோச்மெண்ட், அதாவது அங்கங்க பல பேரால ஆக்கிரமிப்பு நடத்தப்பட்டு அந்த கோயில் நிலங்கள் இருக்கும். அந்த கோயில் எல்லாம் மீட்கணும். மீட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுல இருந்து வர வருமானத்தை வச்சு மேலும் இந்த 3 மாதிரி விஷயங்களுக்கு பண்றதுக்காக இந்த சட்டம் வரவேற்கப்பட்டது. சரி, இப்ப அடுத்து ஒரு கொஸ்டின் வருது. என்னன்னா, இது இந்த கோயில் இன்னைக்கு நேத்து கட்டினது இல்ல, காலகாலமா கிட்டத்தட்ட 1000-2000 ஆண்டுகள் முன்பு கட்டப்பட்ட கோயில்கள் இருக்கு. ராஜா காலத்துல கட்டப்பட்ட கோயில்கள்லாம் இருக்கு. அந்த கோயில்கள்லாம் பராமரிக்கக்கூடிய வேலை எப்படி தமிழ்நாட்டுக்கு வருது அப்படின்றது நீங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன் அதை பண்ணணும் அப்படின்றத ஒரு முக்கியமான கேள்வி நம்ம கண்டிப்பா கேட்கலாம், தப்பு கிடையாது. இப்ப நீங்க தஞ்சாவூர் பெரிய கோயில் வச்சுங்களேன். இப்ப தஞ்சாவூர் பெரிய கோயில்ல அந்த கோயிலை போய் இப்ப பார்க்கணும். இப்ப போய் அந்த கோயிலை போய் பார்க்கணும், வெளி மாநிலத்துல நம்ம மாநிலத்துல அந்த கோயிலை போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த கோயில் ஒரு பெரிய கோயிலா வரணும் அப்படின்னா கண்டிப்பா ஸ்டேட் கவர்மெண்டினுடைய தேவை இருக்கு. எப்படின்னா, அந்த கோயிலுக்கு என்ன பண்ணணும், ரோடு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த கோயிலுக்கு கண்டிப்பா முடிஞ்சா ஃபிளைட்டு, அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ட்ரெயின், அதாவது நம்முடைய ரயில்வேலையாவது ட்ரெயின்ல போற மாதிரியாவது ஏற்பாடு நடக்கலாம். அந்த வேலைகள்லாம் செய்யறது யார் அப்படின்னா அரசாங்கம் தான் செய்ய முடியுமே தவிர அந்த கோயில் நிர்வாகம் செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரி
வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்தாதான் அந்த ஆலயத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான சுற்றுலா பயணிகளும் மற்றும் கடவுளை வேண்டக்கூடியவர்களும் வந்து அந்த கோயிலுக்கு பக்தர்களும் வந்து அந்த கோயிலுக்கு வந்து போக முடியும். அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்க தமிழ்நாடு அரசாங்கம் செலவு கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். அது எந்த கோயிலா இருந்தாலும் சரி, நீங்க மேல்மருவத்தூர், மேல்மலையனூர், திருவண்ணாமலை, சமயபுரம் கோயில், இல்ல நீங்க வந்து ராமேஸ்வரம் கோயில், தமிழ்நாட்டை பத்தி மட்டும் நம்ம பேசுறோம், ஆந்திரா பத்தி நம்ம பேசல. அந்த தமிழ்நாட்டுல எல்லா ஆலயத்தையும் நம்ம போறது வந்து வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்குறது தமிழ்நாட்டோட வேலை தானே, அரசாங்கத்தோட வேலை தானே. அப்போ அதுக்குண்டான நம்ம இன்கம் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து வேணும் இல்லையா? அப்ப அந்த இன்கம்மையும் அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இங்க இருந்து எடுத்துக்கிறது கிடையாது. இந்த மாதிரி ஏற்பாடுகள் பண்றதுனால அதே மாதிரி அந்த ஆலயம் வந்து சிதிலடைஞ்சுது, ஏன்னா ஆலயத்துல வந்து பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா ஒரு பிரைவேட் ஆள்கிட்ட இருக்கிறது வேற, அரசாங்கத்திட்ட இருக்கிறது வேற. அதே மாதிரி அதிகமான பணம் வந்து அந்த கோயில்ல வருதுன்னு வச்சுங்களேன். இப்ப நீங்க வந்து திருவண்ணாமலையில வந்து கலெக்ஷன் மட்டும் அதிகமா வருது, எக்கச்சக்கமா வந்து பணம் வந்து வரவு வருது அப்படின்னா அதை அந்த கோயில் நிர்வாகம் என்ன பண்ணா அந்த கோயிலுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துமே தவிர மற்ற கோயிலுக்கு வந்து உபயோகப்படுத்தாது. அது ஒரு சின்ன டிராபேக். அப்ப ஒரு சிதிலமடைந்த ஒரு பழைய கோயிலுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னா அவங்கள நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. சொந்த மொத்தமுமே வந்து அரசாங்கத்து கையில வருது. எப்படி அரசாங்கத்துல வரும்னா அந்த கோயிலுக்கு செலவழிப்புகள் எல்லாருமே வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த அந்த ஒரு உண்டியல் காசு தான் போடுறாங்க. அப்ப தமிழ்நாடு மக்களுடைய உண்டியல் காசு வந்து அதுக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கே அந்த காசை வாங்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு முதல்ல கோயில் சேவைலாம் செஞ்சிடறாங்க. செஞ்சுட்டு கோயில் வந்து இப்ப நீங்க ஒரு திருவண்ணாமலை கோயிலுக்கே இப்போ அந்த கோயில சேவை எல்லாமே செஞ்சாச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் வர பணத்தை வச்சு என்ன பண்றது? இப்ப எல்லாமே அங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, கோயில் நல்லா மண்டபம் பண்ணிட்டாங்க, நல்லா 6 கால பூஜை நடத்துறாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க, எல்லாம் செஞ்சுட்டாங்க, நடக்கிறது பக்தர்கள் வசதி ஏற்படுது எல்லாமே. அதுக்கப்புறம் வர இன்கம் என்ன பண்றது? அப்ப அந்த இன்கம் அதே வந்து சப்போஸ் வந்து கவர்மெண்ட் அதை எடுக்கணும்னா அதே பிரைவேட் ஆள் தான் எடுத்து மறுபடியும் யூஸ் பண்ணி அது சரியான முறையில் தவறான முறைக்கு வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது, அது நடந்தது. அதனாலதான் வந்து அந்த விஷயத்த வந்து அரசாங்கம் ஒரு சட்டத்தின் மூலமா என்ன பண்ணுது, அரசாங்கம் வந்து தன்வயப்படுத்துது. இது வந்து இந்துக்களுக்கு மட்டுமா, ஏன் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவ கோயில்னா இந்த தேதியில வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு அதீதமான வருமானம் வரல, வந்ததுன்னா அதுவும் கண்டிப்பா பண்ணுவாங்க. ஆனா கிட்டத்தட்ட 2000, 2000, 3000, 4000 வருஷமா வந்து நம்ம கோயில்கள் வந்து இந்த தமிழ்நாட்டுல இருக்கு. கிட்டத்தட்ட கிறிஸ்டின்ஸும் முஸ்லிம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தது வந்து ரொம்ப ஒரு 500, 600 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு காலம் தான். அதுக்கு முன்னாடி கிறிஸ்தவர் நம்முடைய இங்கிலாந்துல இருந்து நம்முடைய கிழக்கிந்திய கம்பெனி வரும்போது தான் நம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடைய நம்முடைய கிறிஸ்டின்ஸ் வந்து உள்ள வந்தாங்க. அதுக்கு முன்னாடி முகலாயர்கள் படையெடுக்கும் போது தான் இஸ்லாமியர்கள் வந்தாங்க. அதுக்கு முந்தின இருந்து தமிழ்நாட்டுல வந்து இந்துக்கள் தான் இருக்கிறாங்க. அந்த காலத்து ராஜாக்கள்லாம் வந்து ஏக்கர் ஏக்கரா இடத்த பிடிச்சிருவாங்க. இடத்த பிடிச்சி எல்லாம் கோயிலுக்காக எழுதி வச்சிருவாங்க. தனிப்பட்டு இருக்கக்கூடாது, எல்லாமே கோயில் இடமா இருந்தா அது வந்து சிவனுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன் சொத்து குலநாசம்லாம் சொல்ற பழக்கம்லாம் உண்டு நம்ம தமிழ்நாட்டுல. அந்த அளவுக்கு அந்த கோயில் நிலமா இருக்கும் பல இடங்கள். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இதை வந்து அரசாங்கம் எடுக்காம இருந்ததுன்னா அந்த கோயில் இடங்களை வந்து பல பிரைவேட் ஆளுங்க வந்து ஆக்கிரமிக்கிறாங்க. ஆக்கிரமிச்சு அதுல வர வருமானத்தை வந்து எடுத்துக்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு நீங்க இந்த வடபழனி கோயில்ல இருந்து உங்களுக்கு சென்னையில வந்து கண்டிப்பா வடபழனி கோயில் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வடபழனி கோயில்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த கோயிலை சுத்தி இருக்கிற அத்தனை இடங்களும் வந்து கோயிலோட இடம் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி நம்மளோட பச்சைப்பாஸ் காலேஜ் இதுல வந்து ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் சொல்லிட்டு அங்க ஒரு பள்ளி இருந்தது, கிறிஸ்துவ பள்ளி இருந்தது. அந்த பள்ளி வந்து எடுக்கப்பட்டு இப்போ அங்க திரு ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம், அருள்மிகு காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் சொல்லிட்டு அந்த நிலன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 கணக்கான ஏக்கரை வந்து அந்த மெயின் ரோட்ல வந்து அந்த வேற ஒருத்தவங்க வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருந்தது வந்து திரு சேகர் பாபு அவர்கள் வந்து இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கும்போது மீட்டு அந்த தமிழக மக்களுடைய ஒரு பர்பஸ்க்காக யூசேஜை கொடுத்திருந்தார். அந்த மாதிரி பல சொத்துக்களை வந்து மீட்க வேண்டியதும் அந்த கோயில் சொத்துக்கள் எது எதுன்னு பார்த்து ஆராய்ச்சி பண்ணி மீட்க வேண்டியதும் இந்த இந்து சமய அறநிலையத்தினோட ஒரு முக்கியமான வேலை. இப்ப எங்க பிரச்சனை என்ன வந்து இப்போ வந்து புது கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லுது, அதே மாதிரி கோயிலுக்கு செய்ய வேண்டிய வருமானம் அதிகமா தரக்கூடிய கோயில்ல இருந்து அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம், அப்புறம் வருமானம் குறைவா இருக்கிறவங்களும் கும்பாபிஷேகம் பண்ணல இல்லையா, அப்ப இந்த பணத்தை அங்க ஷிஃப்ட் பண்ற மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருந்தாங்க. நீங்க காஞ்சி சங்கராச்சாரிய பத்தி தெரியும், அந்த காஞ்சி காமகோடி அந்த ஒரு பீடம் ஒண்ணு இருக்கும். அவர் வந்து அங்க இருக்கிற பல கோயில்கள் வந்து வர வருமானம் அங்கதான் போகும். அங்கிருந்தான் அவரு அவங்க கண்ட்ரோல்ல சில கோயில் இருக்கும், அந்த கோயில் வந்து பிரிச்சு கொடுப்பாரு. அதுவும் வந்து அரசாங்கம் ஏத்துக்காதப்போ அரசாங்கம் அதை எடுக்காத வரைக்கும் அவங்க கண்டிப்பா பண்ணலாம். எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதையும் வந்து அரசாங்கம் தான் பண்ணலாம். அரசாங்கம் நினைச்சா எந்த ஒருத்தர் சொத்தையும் எடுக்கலாம், கோயில் எடுக்கலாம், எதை ஒண்ணா எடுக்கலாம், கோயில் பொறுப்பையும் எடுக்கலாம். ஆனா அந்த நிலம் வந்து அந்த இப்ப நீங்க ஒரு கோயில் இருக்குன்னா அந்த நிலத்தை வந்து அரசாங்கம் தம் பேர்ல எழுதிக்க முடியாது, வருமானத்தை மட்டும்தான் வர வைக்க முடியுமே தவிர அந்த நிலம் வந்து அந்த கோயிலுக்கு அந்த அந்த காலத்துல அந்த பரம்பரையா வருவாங்க, அவங்களுக்கு தான் சொந்தமே தவிர நிலத்தை அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் மட்டும்தான் அரசாங்கம் எடுக்க முடியும். அதே மாதிரி கோயிலுக்குன்னு எழுதப்பட்ட இடத்த வந்து அந்த இடத்த வந்து மீண்டும் கோயிலுடைய வசதிக்காக ஏற்படுத்தி கொடுப்பதான் இந்த அறநிலையத்தோட வேலை. இப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ புது அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா திரு ரமேஷ் அவர்கள் வந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரா வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கோயில்ல இருந்து வரக்கூடிய வருமானத்தை
அரசாங்கம் தன் வேலைக்காக உபயோகிக்க கூடாது. வெறும் ஆலய வளர்ச்சிக்காக மட்டும்தான் அதை உபயோகிக்கணும். அதை வந்து எந்த விதமான நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் வேற எந்த வேலைக்குமே அதை வந்து உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்றதான் வந்து திரு ரமேஷ் அவர்களுடைய ஒரு புது முடிவா கவர்னர் வந்து இப்ப பேசுறாரு. அதுதான் இப்ப பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. மற்றபடி அங்க ஆக்கிரமிப்பை எடுக்கிறது, அங்கிருந்து வர வருமானத்தை வாங்குறது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வரல. அந்த வருமானம் வாங்கணும் எல்லாமே அதே மாதிரி இருக்கு. ஆனா அந்த வந்த வருமானத்தை வந்து நீங்க செலவு செய்யற முறை தப்பு. நீங்க அதை வாங்கி அதுக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை தவிர பப்ளிக்காக நீங்க செலவு பண்ணக்கூடாது. அந்த கோயிலுக்காக தான் செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து என்ன பண்றாங்க எடுத்து வராங்க. அந்த பூசாரிகளுக்கு நம்ம செலவு பண்ணது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, எஜுகேஷன் மற்றும் அந்த கோயிலுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா அந்த ஆலயம்னா ஆலயம் சம்பந்தப்பட்ட அந்த சில பேர் படிக்கிறதுல எல்லாமே உபயோகிக்கிறாங்க. சில அரசாங்கத்துக்காக சிலதை எடுத்துக்கிறாங்க. வருமானத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண போன அரசாங்கம் பண்ணிச்சு, அது எல்லாமே ஒத்துக்கிறாங்க. ஆனா அந்த சம்பாரிச்ச பணத்தை வந்து நீங்க மறுபடியும் அதே கோயிலுக்கு தான் செலவு செய்ய வேண்டும் அப்படின்றதுதான் வந்து இப்ப ஒரு பெரிய பிரச்சனையா மாறுது. கமர்ஷியலுக்கும் அந்த கோயிலோட இடத்தை கமர்ஷியலுக்கும் எந்த விதமான வேற எதுக்கும் யூஸ் பண்ணாம நீங்க அந்த கோயிலினுடைய வெறும் வளர்ச்சிக்காக மட்டும் அந்த பணத்தை யூஸ் பண்ணணும், அதுக்குதான் நீங்க கைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திரு ரமேஷ் அவர்கள் சொல்றாங்க. இதுதான் இப்ப பிரச்சனைக்கு ஒரு விஷயம். இதை பத்தி நம்ம பேசலாம். இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா திரு ரமேஷ்க்கு முன்னாடி சேகர் பாபு, அதுக்கு முன்னாடி திரு ராமச்சந்திரன், நம்முடைய அதிமுக எடப்பாடியார் ஆட்சியில திரு சேவூர் ராமச்சந்திரன், அதுக்கு முன்னாடி வந்து செந்தூர பாண்டியன், அப்புறம் காமராஜ் அப்படின்றவர் வந்து தம்முடைய ஜெயலலிதா அம்மா பீரியட்லயும், அதுக்கு முன்னாடி என்ன கருப்பன் திரு பெரிய கருப்பன் அப்படின்ற ஒரு திமுக வந்து இதுக்கு அமைச்சரா இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாம் வந்து இந்த பீரியட் இப்படி பண்ணாங்கன்னா இப்படி பண்ணல. அவங்க வந்து இப்ப திரு சேகர் பாபு செய்யறதை விட சிறப்பா அவங்க எல்லாம் செய்யல. திரு சேகர் பாபு அவர் வந்து உண்மையா வந்து எது இருக்குதோ இல்லையோ அதை சிறப்பா அவர் கொஞ்சம் பந்தா காட்டுற மாதிரி தான் இருக்கு. அவர் ஒரு மாதிரி அவர் வந்து ரொம்ப ஒரு எல்லா விஷயத்தையும் சாதிச்ச ஒரு மாதிரி வச்சுக்கினா கூட அவரு இந்த விஷயத்துல வந்து உண்மையா வந்து ஒரு சிறப்பான விஷயம் தான் அவர் வந்து பண்ணார் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப என்ன பிரச்சனை, லாஸ்ட் பிரச்சனை வந்துட்டு திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன பண்றாருன்னா, திரு ரமேஷ் அவர்கள் சொல்லும் இந்த விஷயம் வந்து பிஜேபி சொல்வதை போல இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். வேற எதுவுமே அந்த இந்து சமய அறநிலையத்துறை பத்தி எந்த பிரச்சனையுமே கிடையாது. திரு சேகர் பாபு செஞ்சதை வந்து குறை சொல்லவும் இல்லை, திரு ரமேஷ் அவர் செய்யறது யாரும் குறை சொல்லவே இல்லை. ஆனா அங்க வந்து வர வருமானத்தை நீங்க கோயிலோட வளர்ச்சிக்காக மட்டும்தான் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு பாயிண்ட் தான் வந்து இங்க இப்ப பிரச்சனையாவது. அது பிஜேபி வந்து என்ன ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட இத்தனை வருஷமா என்ன ஸ்டாண்ட்ல இருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிடும். அவங்களும் வந்து கிட்டத்தட்ட இதே ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறாங்க. என்ன ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னா, அதுல வரக்கூடிய பணத்தை எடுத்து வந்து நீங்க அந்த கோயிலுடைய அந்த வசதிக்கு மட்டும்தான் நீங்க வந்து பயன்படுத்தணுமே தவிர வேற எந்த விஷயத்துக்குமே நீங்க வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது கிட்டத்தட்ட திரு பிஜேபியினுடைய ஒரு குரலா இருக்கு. அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த இந்து சமய அறநிலையத்துறை பத்தி ஒரு ஒயிட் பேப்பர், இப்ப எப்படி நம்ம வந்து வெள்ளை அறிக்கை ஒண்ணு கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கும் ஒரு ஒயிட் பேப்பர் கொடுங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி டிமாண்டிங் தட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்து டெம்பிள்ஸ் பி ஹேண்டட் ஓவர் டு போர்ட் ஆஃப் டிவோட்டிஸ். அதாவது அந்த கோயிலினுடைய டிவோட்டிஸ் அப்படின்னா அந்த கோயில் நடத்தக்கூடிய அந்த பூசாரி கையில கொடுங்க, ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ், அதாவது நம்ம காஞ்சி சங்கராச்சாரியார் அந்த மாதிரி ஆள்கிட்ட கொடுங்க. அண்ட் சேஸ் ரேதர் தென் பீயிங் கண்ட்ரோல் பை த ஸ்டேட் இல்லாம அவங்க கையில கண்ட்ரோல்ல கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல மெயின் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுல வர வருமானத்தை எடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா இன்செஸ்ட் மேனேஜ் இந்து டெம்பிள்ஸ், அதாவது இந்து டெம்பிளுக்காக தான் அந்த பணத்தை நீங்க வந்து உபயோகப்படுத்த, வேற எதுக்குமே நீங்க வந்து பயன்படுத்தக்கூடாது. The income, revenue and asset generated by Hindu temples are used exclusively for religious, charitable and temple development purposes rather than being diverted to unrelated state project. அதாவது ஸ்டேட்டினுடைய வேற எந்த ப்ராஜெக்டையும் யூஸ் பண்ணாம அந்த கோயிலுக்கு மட்டும்தான் நீங்க உபயோகப்படுத்தணும் அப்படின்றது பிஜேபியினுடைய டிமாண்டு. கிட்டத்தட்ட இத்தனை வருஷமா அதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதை தான் இன்னைக்கு திரு ரமேஷ் அவர்கள் சொல்றாங்க. அங்கதான் எல்லாருக்குமே பிரச்சனையாவது. ஏற்கனவே ரமேஷ் வந்து உங்களுக்கு தெரியும், அவர் வந்து ஒரு உயர் வகுப்பை சேர்ந்த ஒரு அமைச்சர். அவரு நம்ம ஜாதி மதம் சொல்லல, எல்லாருக்குமே வந்து மனிதர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு தமிழ்நாடுன்ற உணர்வுக்கு எல்லாமே நாட்டுப்பட்டு இருக்கு, யாருக்கும் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது இவர் சொல்றதே சேர்த்து பார்க்கும்போது அங்க மேலும் வந்து சந்தேகங்கள் அதிகமா வகுக்குது. இப்ப நம்ம இந்த வரைக்கும் நடந்த நம்ம இந்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்களுடைய இந்த செயல்பாடுகள் வந்து பலருக்கு வந்து பல விமர்சனம் இருக்கலாம். ஆனா இங்க சென்னையோ இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். சென்ற ஆட்சியில வந்து திரு சேகர் பாபு அவர்கள் வந்து ரொம்ப பந்தா காட்டினாரு, ரொம்ப வந்து தான் தான் எல்லாமேன்ற மாதிரி அந்த முகத்தை ஒரு மாதிரி சீரியஸ் ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு. அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் நம்ம குறை சொல்லலாம். ஆனா அவர் செஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இடங்களை எடுத்தாரு, ரொம்ப இன்கம் எடுத்தாரு. அது எவ்வளவு வந்து ஃப்ராட் வேலை பண்ணாங்கன்றது அந்த ஒயிட் பேப்பர்ல தெரியும். அது நான் எதுவுமே நான் சொல்ல விரும்பல, அதெல்லாம் நியாயம் தான். ஆனா
அந்த கோயில்ல இருந்து வரக்கூடிய இடங்கள், கோயில்ல இருந்து வரக்கூடிய வருமானங்கள் வந்து அந்த காலத்து ராஜாக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, மக்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கும் அப்படின்றதால தான் அந்த கோயிலுக்குன்னு அவ்வளவு இடத்த வந்து எழுதி வச்சாங்க. எல்லாமே கோயிலுக்கு மட்டுமே இன்கம் வரணும்னு கிடையாது. அதுல வரக்கூடியது வந்து மக்கள். இப்ப ஒரு கோயில், பெரிய கோயில் கட்டியிருக்காங்கன்னா அது ஏன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு போர்க்காலம் ஏதோ ஒன்று வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. நீங்க கோயில் உள்ள போனீங்கன்னா, கோயில் உள்ள அந்த காலத்து கோயில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வசதியும் இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க வந்து திருவண்ணாமலைக்கே நீங்க வச்சுங்க, உதாரணத்துக்கு வச்சுங்க. திருவண்ணாமலை பாத்தீங்கன்னா நம்முடைய சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருப்பாரு. ஆனா அது அங்க இருந்து அவருக்கு அவ்வளவு பெரிய கோயில். அது உள்ள பாத்தீங்கன்னா அவ்வளவு உயரமான காம்பவுண்ட் சுவர்கள். அது உள்ள வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 50,000 மக்கள் வந்து தங்குற மாதிரி அந்த இடம் வந்து இருக்கும். அது என்னன்னா ஒரு போர்க்காலத்திலயோ இல்லைன்னா வந்து ஒரு வெள்ள சூழல் காலத்திலயோ அந்த மாதிரி காலத்துல வந்து மக்களை வந்து ஒரு இடத்துல வர வைக்கணும். அந்த ஒரு இடம் அப்படின்றது வந்து அந்த கோயிலா இருக்கும் போது கோயிலும் ஆயிடுது. அந்த மாதிரி மக்களை காப்பாற்றவும் முடியுது. மல்டி பர்பஸ்ல அந்த காலத்துல வந்து ராஜாக்கள் இந்த மாதிரி வேலை பார்த்தாங்க. எல்லாத்தையுமே வந்து பிரைவேட்டா இருந்ததுன்னா ஒருத்தர் வந்து சம்பாதிச்சு எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கோயில் பேரை எழுதும் போது அது வந்து பொது சொத்தாவது. அந்த பொது சொத்துல இருந்து வர இன்கம் எடுத்து அந்த மக்களுக்கு எல்லாமே கொடுக்கணும் அப்படின்றதா அந்த காலத்து ராஜாக்களின் ஆசை. மக்களுக்கு கொடுக்கணும். வெறும் கோயில் மட்டும் பெருசா வேண்டிய அவசியம் இல்லை. கோயில் எல்லாம் பெருசாகி முடிஞ்சு வருமா மத்த காசை எடுத்து மக்களுக்கு கொடுக்கணும். அதுதான் வந்து அரசாங்கம் பண்ணுமே தவிர மீண்டும் மீண்டும் அந்த கோயிலையே டெவலப் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னா அது வந்து மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து மக்களை காப்பாற்றதான் இறைவன். அது இறைவனை வந்து நம்ம வணங்குவது, அது நம்ம கோயில வளர்ந்து வருமா அந்த இறைவனால் வரப்படும் அந்த படத்தை வச்சு மக்கள் நல்லது செய்வதுதான் நியாயமாக இருக்க முடியும் என்பதை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் உடனடியாக உணர வேண்டும்.